சென்னையில படிப்புக்காக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண் குழந்தை இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குது. ரொம்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீ சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் ஒரு மாணவி அங்கு இருக்கின்ற வீட்டு வேலை செய்வதற்காக அந்த மாணவி சேர்க்கப்பட்டு அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். இந்த அரசு சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். அந்த புகாரின் அடிப்படையிலே வழக்கு தான் பதிவு செய்திருக்கிற ஒழிய அது சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கைது செய்யவில்லை. அதற்கு காரணம் அவருடைய சட்டமன்றக்கூடிய மகன் மருமகன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகிற 1/2/2024 அன்று அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்புள்ள மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பதிவு செய்யப்பட்ட பொருட்களை தமிழகத்தில் ஒப்படைன்னு சொல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற தீர்ப்பு நாம் போய் கருத்து சொல்ல முடியும். நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது. எல்லாமே நீதிமன்ற தீர்ப்பின்படி தான் நடைபெறப்படுகிறது. அதில் யாரும் தலையிட முடியாது. குடியரசு தின தேநீர் விருந்தை வழக்கம் போல திமுக அந்த கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. குடியரசு தினத்தில் ஆளுநர் அவருடைய விருப்பம். நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்கின்ற கேள்வி என்கிட்ட கேட்டால் எப்படி பதில் கிடைக்கும்? அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி.